ஓல்டு மகாபலிபுரம் ரோடுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான் மத்திய கைலாஷ். இந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல தான் நம்ம சென்னையில இருக்கிற பெரும்பாலான ஐடி கம்பெனிஸ் இருக்கு. இப்படி ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் இந்த OMR சாலையில இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த சாலையை பயன்படுத்துறவங்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகம். இப்படி இந்த OMR ரோடுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்டா இருக்கிற இந்த மத்திய கைலாஷ் சிக்னல்ல நீங்க டிராபிக்ல மாட்டாம போறீங்க அப்படின்னாலே அன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல்ல வாகனங்கள் நின்று கொண்டிருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அதுவும் எஸ்பெஷலி ஃப்ரம் சர்தார் பட்டேல் ரோட் நீங்க ரைட் எடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த மத்திய கைலாஷ் கோயிலானது வரும். இந்த கோயிலிருந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா தான் எல்லா ஐடி கம்பெனிஸும் OMR ரோடுக்குள்ள நீங்க பயணிக்க முடியும். இந்த பகுதியை பொறுத்தவரையில ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா இருந்து வர்றது இந்த சிக்னல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மத்திய கைலாஷ் சிக்னல் ஆகட்டும் இல்லைன்னா டைட்டில் பார்க் சிக்னல் ஆகட்டும் மாட்டினீங்க அப்படின்னா மினிமம் 15 to 20 மினிட்ஸ் ஆயிடும். இந்த விஷயத்த சால்வ் பண்ற ஒரு நோக்கத்துல ஒரு எல் ஷேப்டு ஃப்ளைஓவர் ஒன்று ரீசெண்டாக கட்ட ஆரம்பிச்சாங்க. டெய்லி இந்த வழியா போறவங்களுக்கு இந்த பிரிட்ஜோடைய ப்ராக்ரஸ் எந்த அளவுல இருக்கு அப்படின்றது தெரியும். ஆப்வியஸா அவங்க டெய்லி கிராஸ் பண்ணி போறதுனால இந்த பிரிட்ஜ் கொஞ்சம் கொஞ்சமா எழும்புறதை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த வழியா பயணம் செய்யாத மக்களுக்கும் இந்த பிரிட்ஜோடைய ப்ராக்ரஸ் எந்த நிலையில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு தான் இது. ஒரு 1.5 வருடம் முன்னாடி ஆரம்பிச்ச இந்த பிரிட்ஜோடைய கட்டுமான பணிகள் ஜனவரி 2025ஆம் ஆண்டு மாதிரி எந்த நிலையில இருக்கு அப்படின்றது தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த விஷுவல்ஸ் சர்தார் பட்டேல் ரோட்ல எடுக்கப்பட்ட விஷுவல்ஸ் தான். பிரிட்ஜோடைய ஒர்க் ப்ராக்ரஸை பொறுத்தவரையில பில்லர்ஸ் எல்லாத்தையும் எழுப்பிட்டாங்க. ஆனா அதற்கு மேல இன்னும் ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது நடக்கல. மத்திய சிக்னலை பொறுத்தவரையில இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அந்த சிக்னல் டர்ன்ல இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தொடங்கல. இந்த சிக்னல்ல இருந்து அப்படியே ரைட் எடுத்து போனீங்க அப்படின்னா தான் மத்திய கைலாஷ் கோயில் வரும். இந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் கஸ்தூரிபா நகர் MRTS ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இந்த பகுதியை பொறுத்தவரையிலும் அதே மாதிரியான காட்சிகள் சர்தார் பட்டேல் ரோட்ல என்ன மாதிரியான விஷயம்ஸ் பார்த்தீங்களோ அதே மாதிரியான ஒரு நிலையில தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்ரஸ் ஆனது இருக்கு. இந்த இடத்துலயும் பில்லர்ஸ் எல்லாத்தையும் இவங்க அமைச்சிட்டாங்க. பட் அதற்கு மேற்படியான பணிகள் இன்னும் இவங்க தொடங்காம இருக்காங்க. கஸ்தூரிபாய் நகர் ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி போய் இந்த பிரிட்ஜுடைய ஆரம்ப கட்டத்துக்கு போனா அந்த இடத்துல கொஞ்சம் பணிகள் வேகமா நடைபெற்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இருக்கிறத வச்சு பார்க்கும்போது இன்னும் ஒரு 2லிருந்து 3 ஆண்டுகள் கூட எடுக்கலாம் இந்த பிரிட்ஜுடைய கட்டுமான பணிகள் முடியறதுக்கு. இந்த பிரிட்ஜ் பத்தின ஃபியூச்சர் அப்டேட்ஸ் கிடைக்கும் போது நான் போடுறேன், இல்லைன்னா அந்த பக்கம் போகும்போது எடுத்து போடுறேன். இதே மாதிரி சென்னையில இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.